அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 24/2/2024 அன்று இதை செய்ய தவறாதீர்கள். அலட்சியம் வேண்டாம், அவசியம் செய்துவிடுங்க. அப்படி இன்றைய நாள் என்ன மாதிரியானால், குறிப்பாக இன்றைய நாள் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், சூரியன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மாசி மகத்தில் பிறந்தால் அஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசையில்தான். மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான் இந்த மூதுரையே ஏற்பட்டது. இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக தீர்த்த சுமங்கலியாக வாழ்வார்கள் மனதம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதிநன் நீரில் நீராட்டுவர். புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்திரை, கருடகங்கா, திரிவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவீர்கள். இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மேலும் பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில் தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில் தான். இம்மாதத்தில் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள். பாதங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களை போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில் தான். காரடையான் நோன்பு, சாவித்திரி விரதமும் வருவது இம்மாதத்தில் தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சாலச் சிறந்த மாதம் இந்த மாசி மாதம் தான். குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இதுதான். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில் தான். குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாதத்தில் புதுமனை புகுதல், தொன்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும், புண்ணியங்கள் பெருகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகமாக கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர். பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர் அசுரர் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரிந்து சிதறிய 12 இடங்களுள் இக்குளமும் ஒன்று. மாமாங்கமாடி, மதுரை கடலாடி, ஸ்ரீரங்கமாடி, திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மாமாங்க பெருமையை விளக்க வல்லது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, சிந்து, கோதாவரி, யசுரா, சரயு, தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளுள் 9 கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குலத்தில் நீராடி கழித்து குலைக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர். அமிர்த குடத்தை கும்பேஸ்வரராக மாற்றிய ஈசன் கிராதமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார். சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது. நவக்கன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்திருக்குளம் அழைக்கப்படுகிறது.
கும்பகோண மகாத்மியத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் 7 தீர்த்தங்களும் கிழக்கில் 4 தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தசர யோகம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்குளம் 15 ஏக்கர் பரப்பளவு, அதன் 4 கரைகளிலும் 16 சிவ சந்நிதிகளையும் கொண்டு விளங்குகிறது. இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்மதீர்த்தேசம், முகுந்தேசம், தனேசம், ரிஷபேசம், பானேசம், கோணேசம், பக்தேசம், பைரவேசம், அகத்தீசம், வினோகேசம், கங்காதரேசம், பிரம்மோட்சம், மூத்தீர்த்தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன. மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருளுவார். அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உண்டு. அர்ச்சகர் வீரபத்திரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார். நவநதிகளான நவகன்னியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார். இத்திருக்குள மேல்கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் அருகிலும் இரட்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு, நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறுகிறது. கிருஷ்ணதேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது. மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகத்தன்று இங்கு நீராடி 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவகன்னியருடைய அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். மகாமகம் முடிந்து 48 நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமகஸ்தான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசி மகமான இன்றைய தினம் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய தைரியஸ்தானத்தை ராசிநாதன் சுக்கிரன் பார்வையிடுகிறாருங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்குங்க. இடமாற்றங்கள் உண்டாக இருக்குது. வீடு அல்லது இடம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் 10ல் உள்ள சனி உங்களுடைய தொழில் முயற்சிகளை வெற்றிகரமாக்குறாருங்க. புதிய தொழில்களை ஆரம்பிக்கும் வாய்ப்புகளை தர இருக்கிறாரு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நிரந்தரம் பெறுவாங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகி விடுங்க. லாபம் அதிகரிக்க இருக்குது. நினைத்த காரியங்கள் முடியும் வண்ணம் கிரகநிலைகள் இருப்பதால உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, விநாயக பெருமானை வணங்குங்க, வெற்றி உறுதியாகுங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.